வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அனைவரின் மீதும் சாந்தி, அமைதி, சமாதானம் உண்டாகட்டும். இந்த முதல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த சாந்தி, சமாதானம், அமைதி அப்படின்னா அரபியில் வந்து இஸ்லாம்னு சொல்கிறோம். இஸ்லாம்ங்கிறோம்ல. இஸ்லாம்னா என்ன மீனிங் அப்படின்னா அமைதி, சாந்தி, சமாதானம்னு அர்த்தம். இப்போ அமைதிக்கு சாந்திக்கு வித்தியாசம் தெரியணும், அவ்வளோதானே. அமைதினா என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறது அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. இப்படியே நான் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அப்போவும் இப்படியே உட்காந்துருந்தா அதுக்கு பேர் சாந்தின்னு அர்த்தம். ஏன்னா அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, டென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அடக்குனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சாந்தின்னு அர்த்தம். சமாதானம்னா என்ன? யாராவது வம்பிழுத்தாலும் நம்ம அமைதியாக இருந்தோம்னா அப்போ சமாதானம். ஆக அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆனாலும் அமைதியாக இருக்கணும், யாராவது வம்புக்கு வந்தாலும் அமைதியாக இருந்தால் அதுதான் பூர்ணமான ஒரு இஸ்லாம். ஸோ அந்த அமைதி தான் உங்களுக்கு உண்டாகட்டுங்கிற பிரார்த்தனையோடு நான் ஆரம்பம் செய்கிறேன். முதல் விஷயம், நம்ம எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கிளாப் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா சோபனா மேடத்துக்கு. உங்களுடைய இந்த பள்ளியுடைய முதல்வர் சோபனா மேடம். இப்போ மழை வந்து பெய்யுதா? மழை பெய்யுது. மழை பெய்னா இந்த இடத்துல என்ன செய்யும்? ரோட்டில் தண்ணி பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தர் குளம் வெட்டி வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த தண்ணி என்னவாகும்? அந்த குளத்துக்கு போகுமா இல்லையா? அது மாதிரி நல்ல விஷயங்கள் பூரா மழையாட்ட வந்தாலும் உங்களுடைய முதல்வர் சோபனா மேடம் அவர்கள் தான் எல்லா மழை தண்ணியும் இங்கே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸ்கூல் நிறைய இருக்குது, எங்களை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் மழை என்ன செய்கிறாங்க? மேகத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இங்கே பெய் மழை அப்படின்னு சொல்கிறது யார்? உங்களுடைய மேடம். அடுத்தது ரொம்ப 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 நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னா ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இங்கே உட்காந்துருக்கவங்கள கொஞ்சம் முன்னாள் மாணவர்கள் மட்டும் நின்றுங்க. அவங்க தான் உங்கள் ஹீரோ. உங்கள் ஹீரோவே அவங்க தான். யார்? முன்னாள் மாணவர்கள். கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. அதாவது இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் எப்போவோ படித்தாலும் இன்றைக்கும் அந்த ஸ்கூலை மறக்காமல் இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இவர்கள் உன்னதமான தலைவர்கள், உன்னதமான ஹீரோ இவங்க தான். ரைட், ரொம்ப நன்றி. அடுத்தது எங்களுடைய மஸ்ஜிது சேவை குழுவுடைய இந்த மங்களத்துடைய பொறுப்பாளர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து என்னென்ன சேவையை செய்கிறாங்கன்னா, ஏழையான குடும்பங்கள் ஒரு 60 குடும்பங்களை கண்டுபிடிஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் மளிகை ஜாமானம் கொடுக்கறது, ஒரு 5 லட்ச ரூபா ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அதை ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாயில் எந்த தமிழ்நாட்டில் எங்கே சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து செய்கிறது. இப்படி பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மஸ்ஜிது சேவைக்குழுவுடைய மங்களம் ஒருங்கிணைப்பாளர் சாதிக் அவர்கள் உங்களுடைய முன்னாள் மாணவர் தான். அவர் எங்கே? அவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து தான் உங்களை வந்து அறிவையும் நல்ல கல்வி வளர்ச்சியும் கொடுக்கணும்னா அவங்க 2 பேருடைய ஒத்துழைப்பு வேணும். 8 மணி நேரம் இவங்க பார்த்துக்கணும், அடுத்த 16 மணி நேரம் அவங்க பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லபடியாக வளர முடியும். அதுக்கான தலைவர் வந்து அப்பாஸ் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது எங்களையெல்லாம் இங்கே அழைத்து வந்து உங்கள் முன்னாடி அறிமுகம் செஞ்சு இப்போ இங்கே ஒரு 10 டாய்லெட்டு கட்டி கொடுத்து பல நல்ல காரியங்களை எங்களை வந்து இந்த ஸ்கூலோட கனெக்ட் பண்ணி கொடுத்தது ஜெயின்லாப்தீன் அவர்கள். மஸ்ஜிது சேவை குழுவில் பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய திருப்பூர் கோஆர்டினேட்டர் அவர். அதே மாதிரி ஜுபேர் ஹாஜியார் நில்லுங்க. ஜுபேர் ஹாஜியார் வந்து மஸ்ஜிது சேவை குழுங்கிற ஒரு அமைப்பை இந்த திருப்பூரில் ஆரம்பித்து 53 பள்ளிவாசல்கள் மூலியமாக 1700 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள், எண்ணற்ற திருமணங்கள், மருத்துவ உதவிகள், மருந்து மாத்திரைகள் அத்தனையும் நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஜுபேர் ஹாஜியார் அவர்கள் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். இதான் எனக்கு TN39 பிரதர்ஸ். ரொம்ப சந்தோஷம். அவரும் ஐடி கார்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சார். இனி ஐடி கார்டு போட்டாலே குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. வெரி குட். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து நான் பார்த்தது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னா, உங்கள் எல்லாரும் முகத்துலேயும் ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்குது. இதுதான் எனக்கு தேவை. குழந்தைகளுடைய அத்தனை பேர்த்துடைய மனசுலையும் நல்ல சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஏன் அப்படின்னா, நல்லா தூங்கி எந்திரிச்சு நிம்மதியாக நடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது. மற்ற குழந்தைகளாம் 7 மணிக்கே பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பாவமாக இருக்குது. மங்களத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த நடந்து வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க நிறையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பஸ்ஸில் வரதை விட.
கேஷ் அவார்டு கொடுத்த எடப்பாடி பாபு சார், அவருக்கு ஒரு ரொம்ப பாராட்டுங்க சார். ஒரு பெரிய தொகை. நான் யாருன்னு கேட்டேன். நான் நினச்சது நிறைய அமைப்புகள் சேர்ந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு தனிநபர் கொடுத்துருக்கிறீங்க. என்னோட மனதார வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார். மணி சார் ரொம்ப நன்றி சார். காமராஜர் நினைவு மன்றமா, அதாவது கல்வி கண் திறந்து வைத்த காமராஜருடைய இந்த பிறந்த நாளில் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். காமராஜர் அவர்களுடைய அந்த சேவையை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, கடந்த 15 வருஷமாக தமிழ்நாடு பூரா சுற்றுவோம். ஏழை எளிய மக்களை போய் சர்வே எடுப்போம். உங்களுக்கு என்னமா கஷ்டம்னு கேட்போம். பல கஷ்டங்கள் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஆப்ரேஷன் பண்ணணும், உடம்பு சரியில்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும்னு யாருமே கேட்கல. நான் சொல்கிறது அப் டு +2 வரைக்கும் சொல்கிறேன். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனால் சமீபத்தில் நார்த் இந்தியாவில் போய் நாங்கள் சர்வே எடுத்தோம். ஏழை எளிய மக்களை பூரா சர்வே எடுத்தோம். போய் பார்த்தா குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, துணி கிழிஞ்சு இருக்குது, சரியான சாப்பாடு இல்லை, பல நோய்கள் இருக்குது. அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டோம், உங்களுக்கு என்னம்மா வேணும்னு கேட்டோம். என்னம்மா வேணும், என்ன உதவி நாங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க எல்லாரும் 1ஆம் வகுப்பு படிக்க குழந்தைங்க, 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த குடும்பங்களில் நாங்கள் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ஒருவேளை கூரை போட்டு கொடுன்னு சொல்லுவாங்களோ, ஒருவேளை துணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்களோ, ஒருவேளை சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவாங்களோன்னு அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க கேட்ட அத்தனையுமே என்னென்னா, என் குழந்தை 2ஆவது படிக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 3ஆவது படிக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாங்க. ஏன்னா எங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏமா இங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுக்கு கூட ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் ஐயா காமராஜர் அவர்கள் அன்னைக்கு விதைத்த விதை இன்னைக்கு எல்லோருக்குமே கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு கட்டாயமாகி விட்டது நம்ம தமிழ்நாட்டில். அவருக்கும் அதை தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஆட்சியாளர்களுக்கும், இன்றைய ஆட்சியாளர்கள் வரை அதை மேலும் மேலும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காலை உணவு, இன்னைக்கு மதிய உணவு, இன்னைக்கு உணவு, அதே மாதிரி உடை, செருப்பு வரைக்கும், எல்லா புக்கு வரைக்கும், உங்களுக்கு ஸ்கூலில் பஸ்ஸு கொண்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய தமிழக அரசாங்கம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது. காமராஜர் முதல் இன்று வரை உள்ள அனைத்து அரசாங்கத்துக்கும், அனைத்து முதலமைச்சர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உங்கள் கரவோசை மூலிமா தெரிவிங்க. நான் ஏன் இவ்வளோ நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவர் மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவன் அவன் இறைவனுக்கும் நன்றி சொல்லிவனா ஆக மாட்டான். நீங்கள் முதல்ல மாதா, பிதா, குரு, இந்த 3 பேர்த்துக்கும் நீ நன்றியோடு இருந்தினா தான் தெய்வம் உனக்கு உதவுங்கிறதா கான்செப்ட். ஃபஸ்ட்டு மாதா, பிதா, குரு, இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் தெய்வமே என்ன செய்யும், துணையாக நிற்கும் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸே. ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் உயரணும்னா உங்கள் தாய் தந்தையுடைய மனதை நோகடிக்காதீங்க, எந்த வகையிலையும் நோகடிக்காதீங்க. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, தாயின் காலடியில் சோனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாயின் காலடியில் தான் சோனமே. அப்போ அன்னை, அதே மாதிரி உங்களுக்காக உழைக்கக்கூடிய தந்தை, அதன் பிறகு உங்களுடைய ஆசிரியர்கள், இவங்க 3 பேருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியவன் தன் வாழ்நாளில் ஒருபோதும் தோக்க மாட்டான். ஆசீர்வாதத்தை வாங்கணும், அவங்களுடைய மகிழ்ச்சியை வாங்கணும், அவங்களுடைய உள்ளங்களை நீங்கள் கொள்ளையடிக்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உயர்ந்த படிப்புகளுக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட்டை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ ஐஏஎஸ் படிக்கணுங்குவாங்க, ஐபிஎஸ் படிக்கணுங்குவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய், ஐஐடி இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணுங்குவாங்க, ஐஐஎம்மில் போய் படிக்கணுங்குவாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேசினா கூட அது போகிறது அப்படின்னா எப்போ தெரியுமா சொல்லுவாங்க, 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் தான் கல்வி வழிகாட்டுதல் முகாம்னு சொல்லி வச்சு எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பான், மார்க் 4 நாளில் வரப்போகுது, அவனை பிடிச்சி உட்கார வச்சு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. உண்மையை சொல்கிறேன், +2 முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, மார்க்கும் வரப்போகுது, இனி என்ன படிக்கலாம்னா தினத்தந்தி படிக்கலாம், தினமணி படிக்கலாம், கல்கண்டு படிக்கலாம், அதான் படிக்க முடியும். இல்லைன்னா கிடைச்ச காலேஜில் போய் படிக்கலாம், கிடைச்ச மார்க்கில் போய் படிக்கலாம். சார் சொல்லிட்டு போனார் இல்லையா, நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர், என்ன எப்போ படிக்கணும்னு சொன்னார், 6ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கணும்னார். 6ஆம் வகுப்பில் இருந்து நீ படித்தா தான் உன்னால் +2ல் வந்து அச்சீவ் பண்ண முடியும், நல்ல மதிப்பெண் வாங்கணும். இப்போ வந்து 2 விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று இருக்குது, ஏன்னா ஒரு லட்சியத்தை நம்ம வந்து
மோட்டிவேட் பண்ணுறது எப்படியோ. இப்போ மெட்ராஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வழியும் சொல்ல வேண்டியிருக்குது. சென்னைக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க. 2 வகை. ஒன்று, மத்திய அரசு நடத்துகிற கல்லூரிகள், மத்திய அரசு நடத்துகிற நுழைவுத் தேர்வுகள். இதுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னா அதுக்கான சிலபஸ் வேறு. தமிழகம் நடத்துகிற கல்லூரிகள், தமிழகம் நடத்துகிற நுழைவுத் தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி, இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம். இதே நேஷனல் லெவல் நடத்தக்கூடிய எக்ஸாம் இருக்குது. இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ் சரி எப்படி படிக்கிறது? ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை உயர்ந்த அதிகாரிகளாக, இப்போ வந்து கூகுள் சுந்தர பிச்சை மாதிரி நான் படிக்கணும். இப்போ இன்றைக்கி ஒன்று கேள்விப்பட்டேன், இன்றைக்கி நல்ல நியூஸ் வந்துச்சு எனக்கு. கூகுள் சுந்தர பிச்சைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கூகுளுடைய சிஇஓ. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் புதுசாக வந்து சிஓஓ ஆயிருக்கார். எந்த நிறுவனத்தில் அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி, ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனம். எங்கள் இந்தியரை சார்ந்தவர், இந்தியாவில் படித்தவர் சல்மான் அப்படிங்கிறவர் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்னா அந்த கல்வி. இப்படி தனியார் நிறுவனங்களில் நீங்கள் உயர்ந்த இடத்த படிக்கணும்னா அதுக்கு சிறந்த கல்லூரியில் போய் சேரணும். ஐஐடியில் போய் படிக்கணும், என்ஐடியில் போய் படிக்கணும், ஐஐஎம்ல போய் படிக்கணும். அப்படி படித்த அந்த கல்லூரியில் படித்தா தான் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அந்த கல்லூரிக்கு எப்படி போகிறது அப்படின்னா நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நுழைவுத் தேர்வு எழுதாமல் அந்த மாதிரி கல்லூரிக்கு போக முடியாது. அந்த கல்லூரிக்கு போனால் தான் எவ்வளோ சேலரி அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து திருச்சி என்ஐடியில் படித்தவங்களுக்கு வருஷத்துக்கு 8 கோடி ரூபா சம்பளம். வருஷத்துக்கு 8 கோடி சம்பளம். போன வருஷம் வந்து ஒரு கேண்டிடேட்டு என்ஐடியில் படித்தவர், இன்ஜினியரிங் தான், வேற ஒன்றும் இல்லை, இதே இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, 8 கோடிக்கு போகிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் படிக்கிறாரு, நம்ம கண்ணு முன்னாடி என்னையா படிச்சிருக்கிறேன்னா இன்ஜினியரிங்கிறாரு. என்ன செய்கிறாரு, கால் டாக்ஸி ஓட்டுறாரு, ஜொமேட்டோவுக்கு போகிறாரு, ஸ்விக்கி ஓட்டுறாரு, ராப்பிடோ ஓட்டுறாரு, பிரியாணி கடை வச்சிருக்காரு, எல்லாமே இன்ஜினியர். இது என்ன சார் இது? அவரும் இன்ஜினியருங்கிறாரு, இவரும் இன்ஜினியருங்கிறாரு. இந்த இன்ஜினியர் 8 கோடி வாங்குறாரு, இந்த இன்ஜினியர் சில்லி கடை போட்டு வித்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் படித்த கல்லூரி வேறு, இவர்கள் படித்த கல்லூரி வேறு. நான் சீக்கிரட்டை உடச்சிட்டு போகிறேன். அப்போ எந்த மாதிரி கல்லூரிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு போகணும். அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு ஏன் இவங்களால போக முடியல, நுழைவுத் தேர்வு எழுத முடியல. ஏன் நுழைவுத் தேர்வு எழுத முடியல அப்படின்னா அங்கே தான் நம்ம சார் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு வர வேண்டியிருக்குது. அவர்கள் எல்லாம் +2க்கு அப்புறம் முடிவெடுத்தார்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத. நீங்கள் இது மாதிரியான நல்ல கல்லூரிகளுக்கு போகணும்னா 6லேயே முடிவெடுக்கணும். நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கிறத முடிவு எடுக்கணும். சரிங்க, 6லேயே முடிவெடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய மார்க் வாங்கினா போதுமானா கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க, மார்க் வாங்கினா பத்தாது. நீங்கள் இன்று முதல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக நீங்கள் எல்லாம் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை வந்தால் கண்டிப்பாக கேட்பேன். உங்களுடைய பாடத்தை கேள்வி பதிலை குறித்து வைத்துக் கொண்டு தயவு செய்து படிக்க வேண்டாம். பாடத்தை முழுமையாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். செய்யலாமா இதை? இதுதான் சீக்ரெட். ஒரு பாடத்தை எடுத்தால் முதல் வரியிலிருந்து கடைசி வரைக்கும் முழுசாக படிக்கணும், அதை அப்படியே புரியணும். தயவு செஞ்சு யூடியூப் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க, நான் யூடியூப் பாருங்கன்னு சொல்கிறேன். யூடியூப்பில் போய் என்ன பார்க்கணும், உங்கள் லெசனை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய லெசனை டைப் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட தமிழ் வீடியோக்களை பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட சேனலை போய் பாருங்கள். அவன் உங்கள் சப்ஜெக்டை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவான். அதை உட்காந்து கேளுங்க, அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. அதில் இருந்து வரும்போது உங்களுக்கான நாலேஜ் வந்து இந்த 6ல் இருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணலாம், பெரிய பெரிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். ஆனால் அந்த முயற்சியை நீங்கள் இந்த நாளிலிருந்து, காமராஜர் பிறந்த நாளில் இன்று இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் என்று எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள் எடுக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் எங்களுடைய மஸ்ஜித் சேவை குழு கண்டிப்பாக துணை நிற்கும், இணைந்து பயணிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். அதோட முக்கியமான விஷயம், இன்றைக்கி முதன்மை கல்வியாளர் திடீர்னு வந்தார், எந்த ஊர்னு என்னை கேட்டார். நான் அலங்கியம்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவர் அலங்கியம், நாங்கள் 2 பேரும் கேட்டுக்கிட்டதில் அலங்கியத்தில் யாரை தெரியும் அப்படின்னாரு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், அலங்கியத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் நான் சொன்னது, சார் மூர்த்தி வாத்தியாரை தெரியுமா அப்படின்னா, ஐயோ அவர் தாங்க எனக்கு வாத்தியார் அப்படின்னார். அப்போ பாருங்கள், ஒரு ஊருக்காரங்க சந்திச்சுக்கிட்டோம்னா முதல்ல யாரை கேட்குறோம், அந்த டீச்சரை தான் கேட்குறோம். ஏன் அந்த மூர்த்தி வாத்தியாரை தெரியாதவங்களே இருக்க முடியாது அலங்கியத்தில்.
என் தம்பி வந்து அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கவுட்டில் ஒரு சேர்த்து விட்டு அன்னைக்கு போய் கவர்னர்கிட்ட போய் அவார்டு வாங்கிட்டு வந்து கொண்டு வந்தார். நம்ம எப்படி அந்த வாத்தியாரை மறக்க முடியுமா? அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற அந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர்களையும் கண்ணே கிடையாது. உனக்கு அம்மானு படிக்க தெரியலனா இப்படின்னு நீ பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உன் கண்ணு குருடுங்கிறார், கண்ணல்ல அது புண்ணுங்கிறார் திருவள்ளுவர். ஏன் கல்வின்னு ஒன்று இல்லைன்னா நீ எடுத்து எதை பார்ப்ப, எதை படிப்ப? இப்போ சைனாவை கொண்டு வந்து சைனா பேப்பர் கொடுத்தா உனக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது. உனக்கு கண்ணை கொடுத்தது இறைவனாக இருந்தாலும் கல்வியை கொடுத்ததுனால்தான் உனக்கு பார்வையே தெரிகிறது. அப்படி கொடுத்த இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியோடு இருங்கள், மறக்காதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி, ஜெய்ஹிந்த்.